இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் ராஜ்மா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுலில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 3/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 3/4 டீஸ்பூன் சோம்பு தூள் போட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இந்த பவுடர் பண்ணுறதுக்குள்ள பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே செவந்துடுச்சு. இப்போ அந்த மசாலாவை சேர்த்துட்டு அதிலே கொஞ்சம் தண்ணியும் கலந்து சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலரணுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே ராஜ்மா குக்கரில் வேக வச்சுருக்கேன், அப்பவும் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சுருக்க ராஜ்மாவை சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கலரி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா பலன்னு செவந்து வந்துடும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம். சப்பாத்திக்குனா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தலை தலைன்னு செய்துக்கணும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது ராஜ்மா ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.